Hi, I'm Dr. Anusha Mohan. I'm your Chief Dentist at AR Medical and Dental Center. So, in over 1 month, we are going to complete 1 year of our private practice. So, I have experience of 8 years, but in our own clinic, this is my first year. So, I'm going to finish 1 year. So, in my experience, in the 1 year, enna common I wanted to share with you. So, clinic ஆரம்பிக்கும்போது I thought probably as a dentist, நான் வந்து நிறைய கேவிட்டி இருக்கிறவங்க தான் நிறைய கிளினிக் வருவாங்க. ரொம்ப காமனாக கூப்பிட்ற கன்சல்டன்ட் வந்து எண்டோடான்டிஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா ரூட் கேனால்ஸ்லாம் ரொம்ப நிறைய பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். The most common thing that I saw in this 1 year is every patient who walked into my clinic had some form of gum disease. ஸோ கம் டிசீஸ்னால் அது டெக்னிக்கல் பேர் வச்சு சொல்லணும்னா இட் இஸ் கால்ட் ஜிஞ்சவைட்டிஸ் ஆர் பெரிடான்டைட்டிஸ். பட் இவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இருக்குது நம்ம பாப்புலேஷனில் அண்ட் யாருக்குமே அதை பற்றி ஒரு அவேர்னஸோ எதுவுமே இல்லை. ஸோ ஈர் வந்து வீங்கியிருக்கும், சும்மா ப்ரஷ் பண்ணும்போதே ஈரில் வந்து ப்ளீடிங் வரும். பல்லு வந்து மெதுவாக ஆட ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே விழுந்துடும். இப்போ வயசானவங்களாம் சொல்லுவாங்க என் பல்லு அப்படியே ஆடி விழுந்துச்சு, ஏன் அவங்க பல்லு நல்லா இருக்கிற பல்லு ஆடி விழுந்துச்சு அப்படின்னு யாருமே கொஷின் பண்ணுறதில்ல. அது எதனாலனா அவங்களுக்கு இந்த ஜிஞ்சவைட்டிஸ் பெரிடான்டைட்டிஸ் வந்து ஒரு 20 வயசு 30 வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஈருக்குள்ளே இருக்கிற எலும்பும் தேஞ்சு போய் ஒரு ஸ்டேஜில் அவங்க பல்லு அப்படியே வந்து ஆடி விழுந்துருது. ஸோ பெரும்பாலும் ஒரு 40 வயசு 50 வயசுலேயே டென்ச்சர் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த பெரிடான்டைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கும். நான் என்னோடய ப்ராக்டிஸ்லையும் ரொம்ப காமனாக பார்க்குறேன். அண்ட் ஈருக்கு ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொன்னாலே பேஷண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்கேர். ஏன்னா யாருக்குமே அந்த அவேர்னஸ் இல்லை. நீங்கள் வந்து ஈரை வந்து காப்பாற்றி உங்களோட பல்லையே நீங்கள் வந்து லாங் டேர்மாக சஸ்டெயின் பண்ணிக்கலாம். எல்லா பல்லையும் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து டென்ச்சர் தான் போட்டுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ஃப்ரம் த டைம் யூ ஆர் யங், மேக் ஷூர் யூ க்ளீன் யுவர் டீத். அந்த காரெல்லாம் ஈரில் படியாமல் பார்த்துக்கோங்க. 6 months ஒன்ஸ் ரெகுலராக க்ளீனிங் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஜிஞ்சவைட்டிஸ் பெரிடான்டைட்டிஸ் வராது. நீங்கள் வந்து 40 வயசுக்கு மேலே ஒரு பல்லாக லூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. திஸ் அவேர்னஸ் மக்களே ரொம்ப முக்கியம். கிளினிக்கில் வர ஒருத்தருக்குமே பெரிடான்டைட்டிஸ் ஜிஞ்சவைட்டிஸ் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கிறதே இல்லை. தயவு செஞ்சு எல்லாரும் இன்றைக்கி போய் கண்ணாடியில் உங்கள் பல்ல பாருங்கள். அதில் எவ்வளோ காரம் இருக்குது, எவ்வளோ அழுக்கு இருக்குது, மஞ்சளாக நிறைய பேர் கல்லுக்கெல்லாம் அழுக்கு இருக்கும் பல்லில். ஆனால் அதை நம்ம ஏன் பார்க்குறதில்ல? போய் கண்ணாடியில் இன்றைக்கே பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் க்ளீனிங் பண்ணிக்கோங்க. உங்கள் ஈரோட ஹெல்த்தை அலட்சியமாக விடாதீங்க. பல்லு போயிடுச்சுன்னா திருப்பி அதை இம்ப்ளான்ட் வச்சு என்னவே பண்ணாலுமே உங்களோட நேச்சுரல் பல்லு மாதிரி வராது. ஸோ ட்ரை டு சேவ் யுவர் நேச்சுரலிட்டி. எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா இம்ப்ளான்ட்ஸ் ஆர் த மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் திங், க்ளீனிங் இஸ் த மோஸ்ட் சீப்பஸ்ட் திங். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீனிங் பண்ணிங்கன்னா காஸ்ட்லியான இம்ப்ளான்ட் பண்ண வேண்டியதே வராது. நான் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பேசல. ஆஸ் அ ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் டு ஆல் மை பேஷண்ட்ஸ் அண்ட் டு whoever is watching this, சின்ன வயசுலேருந்தே பி காஷியஸ் அபவுட் யுவர் கம் ஹெல்த். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.